சாந்தி. இங்கிலீஷ் மாறி எடுக்கணுமாக்குமே. எங்க டிரான்ஸ்லேட் பண்ணி டிரான்ஸ்லேட் நினைக்கிறேன். அஷ்டமோக ஸ்மிருதியில தாழ்ற விஷயத்தை பற்றி தான் நான் கதைக்க போறேன். எங்க நோ டிரான்ஸ்லேஷன். நான் உங்கள்கிட்ட இருந்து நாலேஜ் கிடைச்சிருக்குது. அதால என்னுடைய அட்டாச்மெண்ட் நான் நிப்பாட்டுறேன். இது வந்து 73 ஸ்லோகா அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணா சொல்றார். பாபா வந்து எங்களுக்கு சேம் நாலேஜ தாரார். கீதையின் மகாபாரதத்துல ஸ்டோரியாக இருக்குது. ஆனால் சண்டை வந்து எங்கட புத்தியில தான் நடந்து கொண்டிருக்குது. அர்ஜுனா வந்து சண்டை நிக்கக்குள்ள என்ன நடக்குது? பேட்டில் ஃபீல்ட்ல அவர் வந்து பற்றால தாக்கப்படுறார். அதுல இருந்து விடுபட்டு வெற்றியாளர் ஆகிறதுக்கு சண்டை பிடிக்கிறார். பாபா என்ன சொல்றார்? எங்களுக்கு இத்தனை வருஷமா பாபா ஞானத்தை தாரார். எங்களுக்கு ஒரு பிரச்சனை டெஸ்ட் வரக்குள்ள, அந்த அட்டாச்மெண்ட் டெஸ்ட் வரக்குள்ள அதுல இருந்து வெளியில வாரத்துக்கு கடைசி பாகம் என்னட்டு பாத்தீங்கன்னா, எவ்வளவுக்கு நான் வந்து அட்டாச்மெண்ட்ல இருந்து வெளியில வந்திருக்கிறேன். நஷ்டமோகா ஸ்மிருதியில தாண்டது. வெற்றியாளராகிறது எப்படி வந்து வெற்றியாளராகி அவரை நினைவு செய்வது. எது முதல் வருகிறது? அட்டாச்மெண்ட் கொடுக்கிறது ஃபர்ஸ்டா, இல்லாட்டி பாபாவை நினைக்கிறது முதல் வருகிறதா? இல்லாட்டி பாபாவை நினைச்சு அட்டாச்மெண்ட் வெல்றதா? அப்ப இதுல நாங்க பாபாவை நினைச்சு நாங்க வந்து இதுல இருந்து விடுபடணும். எது முதல்? ரெண்டுமே ஒன்றடியா நடக்கணும் சொல்றேன். அட்டாச்மெண்ட் இருந்தா உங்களால நினைவு செய்ய முடியாது. ரெண்டுமே ஒன்று கூட ஒன்று தொடர்புடையது. வலு க்ளோஸ் ஆக நாங்க எத்தனையோ நேரம் யோகா செய்யறோம், ஞானத்தை கேட்கிறோம். நாங்க நினைக்கிறோம் அந்த அட்டாச்மெண்ட் வீட்டுல இருந்து வெளியில வந்துட்டோம். ஆனா சிச்சுவேஷன் வரக்குள்ள என்ன நடக்குது? அட்டாச்மெண்ட் வந்து பற்று வந்து தலை தூக்கி நிக்குது. இது அப்ப இதுதான் அந்த பற்றுன்ற தலைப்புல சொல்லப்படுது. அப்ப சிச்சுவேஷன்ஸ் வரக்குள்ள லைஃப்ல அது வந்து எங்களுக்கு சொல்றல்ல அட்டாச்மெண்ட் இருக்குன்னு சொல்லி காட்டுறல்ல. கூட குழந்தைகளோ அப்போ உங்களோட குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்குள்ள எப்படி கூட மனநிலை இருக்குது? அப்ப நான் அந்த பேட்ல இருந்து விடுபட்டிருக்கேனா இல்லையா? அது வந்து மனசை வந்து பாதிக்குதா? குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்கு இந்த மாதிரி யாருக்கு வந்து நிறைய பற்று இருக்குதோ உடல்ல பெரிய பெரிய கணாக்களுக்கு பற்று இருக்குது. அவியல் வந்து அந்த பற்று இருக்கிறதால இறக்குற நேரம் கூட அந்த உடலை விட்டுட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்குது. ரெண்டாவது, இன்றைக்கு கூட பாபா சொல்றார், விடுபட்டு இருக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துல விடுபட்டு இருக்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்குதா? அது
ஒரு செகண்ட்ல விடுபடுறா பற்றிலிருந்து ஒரு செகண்ட விடுபடணும். ஒரு செகண்ட்ல நீங்க விடுபடுறீங்கன்னு சொன்னா ஜீவன் முக்தி வாழ்க்கை நீங்க வாழலாம். லிபரேஷன் இன் லைஃப். மகாபாரதத்துல இதுதான் சொல்லப்படுது. திருதராஷ்டிரன் அவ்வளவு பற்று இருந்துச்சு அவருக்கு துரியோதனன்ல. அதனால என்ன நடக்குதுன்றது அவரால் பார்க்க முடியல சரியான விஷயங்களை. 61st ஸ்லோகாவில் பகவத்கீதால சொல்லப்படுது. ஒரு ஸ்லோகம் சொல்றா. அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ற, எனக்கு அது டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. ஒரு ஆள் வந்து ஆசை இருக்குதுண்டா ஒரு ஆளுக்கு, இல்லாட்டி ஒரு பொசிஷன், அது ஒரு ஒரு தலைமைத்துவத்துக்கு மனசுல தொடர்ந்து ராப்பகலாக அதை வந்து நீங்கள் அடைய மட்டும் பர்சனிட்டாட்டி இல்லாட்டி ஒரு விஷயத்துக்காண்டி அது கிடைக்க மட்டும் அதுக்கு என்ன, அவருக்கு என்ன நடக்குது? கோபம், ஏன் எனக்கு அது கிடைக்கல என்ற அந்த உணர்வு வருகிறது. அதால மற்றாக்கள்ல அந்த கோபத்தை காட்டினான். அப்ப புத்தி என்ன ஆகுது? அந்த அந்த ஆளுக்காண்டி இல்லாட்டி அந்த விஷயத்துக்காண்டி அதால வந்து சரியா செய்யறன ஒரு விஷயத்த பிள்ளையா செய்யறன்ற அந்த புத்தி வந்து நிர்ணயிக்கலாம இருக்குது. இதே மாதிரி குழந்தைகள்லயும் என்ன ஆகுது? வருத்தம் பெறக்குள்ள அந்த குழந்தைக்கு வருத்தம் பெறக்குள்ள என்ன நடக்கக்குள்ள மருந்து முன்னால இருந்தாலும் இந்த மருந்தை கொடுக்கறதுக்கு புத்தி வேலை செய்யாது. என்னன்னா அந்த இடத்துக்கு பற்று உங்களை இழுக்குது. அதை கொடுத்தா அந்த பற்று இருக்கிறதால ஒன்றையும் காண முடியுதில்ல. என்னென்ன என்ன நான் செய்யணும், என்ன செய்ய, எனக்கு என்ன நடக்குது. அதே மாதிரி உலகத்திலே எவ்வளவோ பாவங்கள் நாங்க செய்துட்டு இருக்கிறோம். அந்த பற்றிருக்கக்குள்ள அவள் ஞானம் இருந்தாலும் அவளுக்கு கடவுளை தெரியாம இருக்குது. அதிலே உங்களுக்கு பற்றிருக்குதுன்னு சொல்லி சொன்னா உங்களோட பார்ட்னரோ உங்களோட சேர்ந்து பயணிக்கிறவர் அவர் வந்து கடவுளோட தொடர்பு கொண்டா அவர் வந்து உங்களை விட்டுட்டு போடுவார். அப்ப என்ன நடக்குது? அதுல வந்து அந்த கெரியாக உரைகிற அந்த மண்ணை பற்றி சொல்ற, அது வந்து குயிக் சாண்ட் இல்லையா? அதுல நீங்க போனீங்கன்னு சொன்னா அது இழுத்துடும். அப்ப அட்டாச்மெண்ட் பற்றி என்ன, ஒரு ஒரு தங்கச்சங்கிலி மாதிரி, அவளை கண்ணுக்கு தெரியாத ஒரு நூல் மாதிரி. அது எனக்கு என்ன செய்யுதுன்றத கூட என்னால நான் பகுத்தறியக்கூடிய தன்மை இல்லை. கண்ணுக்கு தெரியாத நூல் மாதிரி இருக்குது. இல்லை 15 நாளைக்கு 15 நாள்ல அட்டாச்மெண்ட் வந்துடும் மாதிரி சொல்லுது. அதை வந்து விடுக்கிறது, அதை வந்து உடைக்கிறது எப்படி? அப்படி உடைச்சாதான் எனக்கு வந்து வாழ்க்கையில ஜீவன் முக்தி கிடைக்கும். கிங் ஜனக்க பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அவர் வந்து ஒரு செகண்ட்ல வந்து பற்ற விடுத்தாருன்னு சொல்லி, அதே மாதிரி உங்களுடைய மனநிலையை நாங்க அந்த மாதிரி உருவாக்க வேணும். நிறைய ஆட்கள் வந்து கிங் ஜனக்க பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்கள். அவர் ஒரு செகண்ட்ல அதுல இருந்து விடுபட ஆசை இருந்துச்சு. அந்த ஒரு செகண்ட்ல என்ன அறிவிச்சார் இல்லையா? ஒரு செகண்ட்ல எந்த வாழ்க்கையில இருந்து அந்த ஜீவன் முக்தி அடையிறதுக்கு காட்டினால் நான் அந்த இடத்துக்கு
தங்கம், எலிஃபன், யானைகள் இதுல எல்லாத்தையும் தருவேன் அறிவிச்சிருக்கிறார். அப்ப ஒரு மகாரிஷி வந்திருக்கிறார், எப்படி வந்து அந்த பற்றில இருந்து விடுபடுறதை காட்டுறதுக்கு. எனக்கு வந்து எந்த விதமான ஸ்லோகத்தையும் சொல்ல வேணாம், ஒரு செகண்ட்ல எப்படி வந்து நான் ஜீவன் முக்தி அடைகிறதா சொல்லி கிங்குக்கு சொல்லி அவர் கேட்டிருக்கிறார். ஒரு செகண்ட்ல விடுபட முடியாட்டி நீங்கள் வந்து இந்த இதை படிச்சு நீங்க அதுல இருந்து விடுபடணும்னு சொல்லியிருக்கிறார் அந்த ரிஷி. அப்ப உங்களுக்கு சக்தி இருந்து சொன்னால் ஒரு செகண்ட்ல நீங்க காட்டுங்க, இல்லாட்டி எனக்கு ஒன்றும் சொல்லித்தரப்படணும்னு சொல்லுறேன். இந்த மாதிரி நாளைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குது. அப்ப அந்த அஷ்டவக்ரன்ற அந்த ரிஷி தான் அவர் வந்து 8 விதத்துல வந்து ஒரு கோணலாக இருக்கிறார் உடம்பு. அவருக்கு பார்த்து கேட்டிருப்பீங்க. அவரை பார்த்தா ஒரு கண்ணுக்கு அழகான ஆளா இருக்காது. அவர் வந்து வந்தார். அவரை கண்டோன்னா எல்லாருமே சிரிச்சின. அப்ப அஷ்டவக்ர சொல்ற, நான் நினைச்சேன் இந்த இந்த இடத்துல வந்து அரசு சபையில நல்ல படிச்சாக்கள் எல்லாம் உயர்ந்தாக்கள் இருப்போம். நானா பார்த்தா என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி. அப்ப இந்த பொடி வந்து ஒரு சப்பாத்து மாதிரி, பிரம்ம பாபாட்ட சிவ பாபா வரக்குள்ள கூட சொல்றார் லோங் பூட்டுன்னு சொல்றாரு. அப்ப இந்த உடல் வந்து ஒரு சப்பாத்து மாதிரி நீங்க பார்க்க வேணும். இப்ப இந்த உடம்பை பார்த்து எல்லாருமே சிரிக்கணுமே என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அப்ப இதுல எனக்கு இந்த இடத்துல எனக்கு எந்த விதமான இடம் இல்லைன்னு சொல்லி அவர் வலிக்க போறார். அப்ப ஜனக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, அஷ்டவக்ராவை இருக்க சொல்லி எல்லாருக்காண்டியும் நீங்க வந்து எனக்கு ஒரு செகண்ட்ல இந்த லிபரேஷனை தந்தீங்கள்டா, விடுபட்டு இருக்கிற தன்மையை தந்தீங்கள்டா, உனக்கு ஒண்ணுமென்று சொல்லி சொன்னால் 3 விஷயத்த நீ எனக்கு தானம் தரணும்னு சொல்லி சொன்னேன். அந்த 3 விஷயத்த நீ தருவாயின்றா நான் சொல்றேன்னு சொல்லுவேன். என்னென்றாலும் இப்ப நீ வந்து தான் சொல்லி சொல்ற, தாரன்னு சொல்ற. ஜெனக் அவர் சொல்ற, முதலாவது எனக்கு இந்த ஜீவன் முக்தி நிலை வேணும், நான் என்னென்றாலும் அது தெரிகிறதுக்கு ரெடின்னு சொல்றேன். அந்த ஜனக் பாடி, மைண்ட், மனசு, வெல்த், இதை 3 நீ தந்தா உடனே நான் உனக்கு அதை காட்டுவேன்னு சொல்ல. அப்ப கிங் நினைச்சு போட்டு ஓகே நான் எல்லாத்தையும் நான் உனக்கு தாரணும்னு சொல்லிட்டேன். மனசு, உடல், பணம். அப்ப நான் என்ன உனக்கு விளங்குதான் நான் என்ன உன்னிட்ட கேட்கிறேன்னு சொல்லி திருப்பி கேட்கிறாராம் அந்த அஷ்டவக்ரர். ஓகேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப 2 செகண்ட்ல அஷ்டவக்ராவுக்கு அஷ்டவக்ரா சொல்ற, நீ பெரிய ஒரு கிங்கா இருக்கிற, இந்த பெரிய ராஜ்யத்துக்கு கிங்கா இருக்கிற. அப்ப அவர் சொல்ற, போய் இந்த ஷூஸுக்கு கீழே இருக்கிற ஷூஸ் வைக்கிற இடத்துல இருக்க சொல்ற. அப்ப ராஜா வந்து போய் அதுல இருக்கிற. அப்ப பாடி கான்சியஸ் அவர் வந்து விடக்கூடியா இருக்குது. ஷூஸ் வைக்கிற ரைக்குள்ள போய் இருக்க சொல்றேன். அப்ப ஆணவம், அப்ப உடல் நான் எப்படிப்பட்டாள்ன்ற அந்த ஆணவம் அவருக்கு இல்லாம போகுது. அப்ப அவர் அதுல இருந்து கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை பார்க்கிற அழகான ராஜ்யம் இருக்குது. அப்ப இதை பற்றி எல்லாம் அவர் பார்க்கிற, ஆனா விடுபட்ட நிலையில இருந்து பார்க்கிற அந்த இதை. அடுத்தது அக்ஷாக்கா சொல்ற, அடுத்து வந்து உன்னிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் நீ தா, உனக்கு வந்து எந்த அதிகாரம் இல்லை, இது எனக்கு சொந்தமானதுண்டு. அப்ப இந்த ராஜ்யமே உன்னது எழுதில்லை. அப்ப அதுல இருக்கிற ஆட்கள் கூட எல்லா ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரர், சொந்த பந்தம் எல்லாத்தையும் இதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்கிற.
அதை பற்றி சிந்திக்க வழி கிடக்குள்ள அந்த அஷ்டவக்ர சொல்ற, நீ வந்து இப்ப உன்னுடைய ராஜ்யத்தை தந்துட்ட, நீ அத இப்ப உன்னிட்ட இருக்கிற ஆக்களை பற்றி உன்னுடைய சொந்த பந்தத்தை பத்தி நினைக்கிறேன்டா, அதுக்கு வந்து உன் மனதே நீ என்னட்ட தந்துட்ட, நீ அதை பற்றி கூட நீங்க சிந்திக்க கூடாது. அப்ப உடனே அந்த கிங் வந்து புரிஞ்சு கொள்றார், எனக்கு ஒன்றுமே சொந்தம் இல்லை, அதையும் கொடுத்துட்ட. அதை கண்ணை மூடிக்கொண்டு கொஞ்ச நேரம் எனக்கு ஒன்றுமே சொந்தம் இல்லை என்ற அந்த உணர்வுக்கு வார. அப்ப அஷ்டவக்ர சொல்ற, சக்திசாலியான திருஷ்டி கொடுக்க. அப்ப ஆத்மா என்ன செய்ய மேல பறந்துச்சு. அவளை ஒரு மணத்தியாலம், 2 மணத்தியாலம், 3 மணத்தியாலம் இருந்தாராம். ஆனா உடம்பு வந்து அசையவே இல்லையா. இப்ப என்ன நடந்தண்டு எல்லாருமே யோசிக்கணும், இப்படி ஆடாம அசையாம இருக்கிறான்னு சொல்லி. அப்ப என்ன நடந்த இந்த கிங்குக்கு எல்லாரும் கேட்கிற மற்ற ஆடாம இருக்கிறாரு. அப்ப அப்ப அஷ்டவக்ரா சொல்றாரு, நீங்களும் அந்த மாதிரி இருங்கன்னு சொல்லி சொல்றாரு மற்றாக்களை பார்த்து. ஒருத்தராலையும் அந்த மாதிரி செய்ய முடியல. அப்ப அஷ்டவக்ரா திருப்பி அந்த கிங்குக்கு வந்து நல்ல திருஷ்டி கொடுக்கக்குள்ள அவர் திருப்பி கீழே வார. அப்ப அப்ப புரிஞ்சு கொள்றார், ஏன் நீ திரும்பி கூப்பிட்டா என்னட்டன்னு சொல்லி அஷ்டவக்ராட்ட கிங் கேட்கிறார். ஆனா அங்க மேலேயே இருக்க ஆசைப்படுறேன், அந்த ஜீவன் முக்தி நிலைன்னு சொல்லி சொல்ற. அஷ்டவக்ரா சொன்னார் ஜனாவுக்கு, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன்னு கேட்கிறார் ஜன. ஒன்றுமே எனக்கு இல்லைன்னா அந்த உணர்வுக்கு வரக்குள்ள நான் ஆத்துமா, இது இந்த உடல்ல இருந்து விடுபட்டு நான் பாயிண்ட் ஆஃப் லைட்டா நான் வந்து பறக்கக்கூடிய நிலைக்கு வந்தேன். அந்த அழகான கோல்டன் ரெட் லைட் காணக்கூடிய இருந்துச்சு. அங்க பெரிய சக்திசாலியான ஒளிய காணக்கூடிய இருந்துச்சு. அப்ப அங்க எனக்கு அந்த எல்லாத்துல இருந்தும் ஃப்ரீயான ஒரு அழகான ஒரு நிலைய உணரக்கூடிய இருந்துச்சு. அப்ப ஏன் நீ கீழே கூப்பிட்டான்னு கேட்கிறேன், நான் அங்கேயே இருக்க விரும்புறேன்னு சொல்றேன் ஜன. அப்ப அஷ்டவக்ரு சொல்ற, நீ உடல்ல விட்டுட்டு அங்க போய் இருக்கிறது இல்ல, அத வந்து இங்க நீ அனுபவம் பண்ணு. விடுபட்டு இருக்கிறன்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி நிலைய நீ வந்து பொடிய மைண்ட வெல்த் எல்லாத்தையும் டொனேட் பண்ணிட்ட. அதை வந்து அந்த எப்படி அந்த உணர்வு வந்துச்சோ திருப்பி நான் எல்லாத்தையும் உனக்கு தாரேன். இப்ப அப்படி எல்லாம் இதெல்லாம் உண்டதான், ஆனா அதை யூஸ் பண்ணாத, உன்னுடையதுன்னு சொல்லி அது வந்து கடவுள் வந்து உனக்கு தந்திருக்கிற இறைவனால கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த மாதிரி நினைச்சு கொண்டு நீ யூஸ் பண்ணக்குள்ள உன்னுடைய கடவுளின் பிரசாதம் உனக்கு கிடைச்சது. அப்ப நீ இங்க இருக்கக்குள்ளே அங்க இருக்கக்குள்ள லிபரேஷன் மாதிரி இல்லாம இங்க இருக்கக்குள்ளேயே நீ அந்த மாதிரி அந்த வாழ்க்கை அந்த நாள்ல இருந்து கடைசி வாழ்க்கை அவற்றை கடைசி நாள் மட்டும் இறைவனால கொடுத்தப்பட்ட பிரசாதம் என்று நிச்சயம் எல்லா விஷயத்திலிருந்து விடுபட்டு அவர் வந்து அந்த வாழ்க்கை வந்தார். இதுதான் பாபா ஞானத்துல அர பாபா ஜனக்குன்னு சொல்லி கூப்பிடுற, எங்களை கூப்பிடுற ஜனக்குன்னு சொல்ற. தாதி ஜானகிய கூப்பிட்டார். பாபி பாபா தாதிக்கு தாதி ஜானகிக்கு ஜனக்குன்னு சொன்ன. அவ எல்லா அட்டாச்மெண்ட்ல இருந்து விடுபட்டு இருந்தா. ஒரு தரத்தையும் அவ விட பற்றிருக்கல. நீங்க எல்லாம் எங்க இருக்கிறீங்க, உங்க அட்டாச்மெண்ட்ல இருந்து விடுபட்ட அந்த நீங்கள் அந்த கிங் ஜனக் தான் என்று சொல்லி அடிக்கடி சொல்லுவா பாபா. நீங்களும் என்ன இருக்கக்கூடாது மனசுல கொஞ்சம் உண்டாலும் பற்றிருக்க கூடாது. அட்டாச்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அட்டாச்மெண்ட் ஃப்ரீயா இருக்கிறீங்களா கேட்கிறா அந்த பொண்ணு சிஸ்டர். நிறைய அட்டாச்மெண்ட் இருக்கு எங்கள் எல்லாருக்கும்.
பாபா இத்தனை தரம் முரளியில சொல்ற கிங் கிங் இவரை பற்றி எவ்வளவு தரம் சொல்ற. நீங்க அந்த கிங்டத்துல இருக்கிறீங்கள், நீங்கள் தாதிய பிராக்டிக்கலா பார்த்தீங்கள், தாதி நல்ல சரியான ஸ்ட்ரிக்ட் எல்லாரும் சொல்றீங்க. ஆனால் அவருக்கு வந்து அட்டாச்மெண்ட் இருக்கல்ல, அவ வந்து இன்னொரு ஆளால ஈர்க்கப்படல. ஒரு ஆள் வந்து உங்களுக்காண்டி எல்லாத்தையும் செய்த அந்த ஆளுக்கு நீங்க அந்த ஆள்ல பற்றி வருது உங்களுக்கு. ஒரு சன் வந்து ஒரு பிள்ளை விடுறாக்குள்ள அவர்ல உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கிறபடியே உங்களுக்கு அது கண்ணுல தெரியுது இல்லை அந்த பிள்ளை அவர் பிள்ளை செய்கிறார் என்று. திருஷ்டாசிரம் அதே மாதிரித்தான் தன் மகன் பிள்ளைக்குள்ள வந்து சொல்லலை, ரெண்டு அவருக்கு வந்து அவ்வளோ பற்று இருந்துச்சு, கண்ணும் தெரியாம இருந்துச்சு. அப்ப இதால அட்டாச்மெண்ட் இருக்கக்குள்ள என்ன விதமான பிள்ளை செய்தாலும் அவை வந்து அந்த பிள்ளைய உங்களால புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்குது. அட்டாச்மெண்ட் இருக்கக்குள்ள 100 பேர் உங்களுக்கு சொன்னாலும் பிள்ளையான விஷயம் நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? அந்த இடத்துக்கு நீங்கள் அந்த பற்றில அந்த கண் மூடப்பட்டு உங்களுக்கு இருக்குது. இதுதான் பாபா சொல்றார் அடிக்கடி, conqueror of attach, அதாவது பற்றிலிருந்து விடுபட்டவராக இருங்கோ சொல்றார். நீங்கள் எல்லாரும் பிரம்ம பாபான்ற ஸ்டோரி கேட்டிருக்கிறீங்கள். முன்னூற்றி 50 பேர் வந்து பாபாவோட வந்து இருந்துச்சுன்னா, அவருடைய குழந்தைகளும் அதோட இருந்துச்சுன்னா, அதே ஒரே மாதிரி பாலனை தான் தந்த புள்ளிகளுக்கும் மற்றாக்களுக்கும் கொடுத்தார். ஏனென்றால் அவர் வந்து அந்த பற்றிலிருந்து விடுபட்டிருந்த எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணினார். நிர்மல சாந்த தாதையை பற்றி சொல்றார். அவ பாபாவுக்கு முன்னால இருந்தா, அப்படி இருந்தாலும் ஒரே மாதிரித்தான் அந்த தாதியை பாபா ட்ரீட் பண்ணினார். அப்ப அதுல இருந்து தெரிய வருது பிரம்ம பாபா அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து விடுபட்டு இருந்தாருன்னு சொல்லி. அப்ப நாங்கள் தெய்வீக குழந்தைகளாக தெய்வீக குடும்பம் என்று சொல்றோம். நீங்க உங்களுக்கு ஒரு தோழி கிடைக்குதுன்னா நீங்க யாரை நினைப்பீங்க? லோகிக் ஃபேமிலியை நினைப்பீங்களா? மை சன் லைக் இட். இந்த மகனுக்கு இது விருப்பம் நினைக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? உடனே அந்த ஆளை நினைக்கிறீங்க. இன்னைக்கு நான் சொன்னது யாருக்கு இல்ல வந்து உங்களுக்கு கூடின பற்று இருக்குதோ நீங்க அவையில நினைப்பீங்க. அப்ப இதுல இருந்து விடுபடணும்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யணும்? நான் ஆத்மா பாபா வந்து என்னை வந்து இந்த பயிற்சி செய்யறதுக்கு முதல் நாள்ல இருந்து சொல்லி கொண்டு வர, நான் இந்த நிலையில ஆத்ம உணர்வுல நான் ஸ்டேபிளா இருந்தேன்னாண்டா ஆடாமசியம் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா அட்டாச்மெண்ட் இல்ல இருந்து விடுபடலாம். அட்டாச்மெண்ட் பிறகுல நடக்குது. நான் அப்படி இருக்கக்குள்ள மற்ற ஆக்கள்கிட்ட இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்ல, அதாவது சொந்தம் பந்தத்துல இருக்கிறத முடிவடையுது. நீங்க பாபாவுக்கு உங்களோட உடம்ப கொடுத்துட்டீங்களோ இல்லையோ, ஒரு சில நேரம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் திருப்பி எடுக்கிறீங்களா உங்களுக்குள்ள. பாபாவுக்கு சொல்லுங்க நான் இந்த பாடி வந்து உங்களுக்குன்னு சொல்லி, பிறகு இது என்னுடைய உடம்புன்னு சொல்லி நினைக்கிறீங்க.
உங்களுக்குன்னு சொல்லிட்டு பிறகு எனக்கு என்னுடையதுன்னு சொல்றீங்க. நான் சரண்டர் பண்றேன் முழுக்க ஜனக்கு மாதிரி நீங்க வந்து எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு அட்டாச்மெண்ட் முழுமையாக விடுபட்டு இந்த உலக வீட்டுல இருந்தாலும் இந்த உடல்ல இருந்தாலும் நீங்க அந்த ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் பண்ண முடியும். அப்ப நீங்கள் ஜீவன் முக்தி என்ன மாஸ்டர் லிபரேஷன் இன் லைஃப் எல்லாத்திலிருந்து விடுபட்டவராக ஆகுவீங்க. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தா, அதாவது அப்ப என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நான் மற்ற ஆட்களுக்கு அந்த 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 அனுபவத்தை கொடுக்கறது. எவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு தந்திருக்கிறேன். அப்ப நான் வந்து அட்டாச்மெண்ட், அதாவது பற்று எல்லாத்திலிருந்தும் விடுபட்டிருக்கணும். எந்த மனசுல இருக்கிறதால நான் ஈர்க்கப்படுறேன். அப்ப நான் பற்றில இருந்து விடுபடக்குள்ள ஒவ்வொருத்தர் இயல்பாகவே எல்லாத்துல இருந்து விடுபட்டு இருக்கக்கூடியா இருக்குது. அன்பு இருக்கும். அப்ப அந்த அன்பை நான் வந்து எல்லாருக்கும் பரந்த அன்பை நான் உயர்த்த கூட்டி கொண்டு போகணும். நீங்க அப்பாவில நம்பிக்கை வச்சிருக்க போறீங்களா, அன்பு வச்சிருக்க போறீங்களா, இல்லாட்டி உலகத்துல இருக்கிற மற்ற ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது வந்து மனிதர்களை வச்சிருக்க போறீங்களோ? முதலாவது நீங்கள் என்ன செய்யணும், ஆத்ம உணர்வு பயிற்சி முழுமையாக பாபாவில் என்ன அர்ப்பணிக்கிறது. ஒன்றுமே நீங்க நினைக்க கூடாது. மூன்றாவது பாபாவில் அன்பை கூட்டிக் கொண்டே போகணும். பாபாவுள்ள அட்டாச்மெண்ட் வைக்கிறது, அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு இருக்கணும். அதுதான் முக்கியம். அப்ப சாந்தி. நாளைக்கும் இதே மாதிரி 1/2 hour ப்ரோக்ராம் இருக்கு. சாந்தி. எல்லாருக்கும் ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ சாந்தி. தேங்க்யூ சாந்தி.